ஓம் சாந்தி. மவுண்ட் அபு B.K. சுரேஷ் பாய்ஜி அவர்களுடைய தாரணைக்கான வகுப்பு. யோகி ஆத்மாக்கள் பிரபுவிற்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். ஏனெனில் ஒரு யோகியானவர் தனது அனைத்து அங்கங்களையும் உள்ளடக்கி கொண்டு உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுகின்றார். அதாவது வெளிப்புற ரசனைகளை எல்லாம் உள்ளடக்கிவிட்டு ஈஸ்வரிய ரசனையில் மூழ்கிவிடுகின்றார். மேலும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும், மிகப்பெரிய தியாகமாகும். கர்மேந்திரிய ரசனைகளை தியாகம் செய்யாமல் யாரும் சிரேஷ்ட யோகியாக ஆகிவிட முடியாது. யோகத்தினால் ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சியானதாக ஆகிவிடுகின்றது. கோபமும் கூட சாந்தமாகிவிடுகின்றது. கர்மேந்திரியங்களும் கூட குளிர்ந்ததாக ஆகிவிடுகின்றது. உண்மையில் யோகி வாழ்க்கை மிகவும் அன்பானதாகும். யோகிக்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தியாகும். அவர் எப்பொழுதும் சுயம் தன்னை பாபாவுடைய குடைநிழலுக்குள்ளே பார்த்து கொண்டே கவலையற்றவராக அனுபவம் செய்கின்றார். இந்த கவலையற்ற நிலைதான் ஒரு உண்மையான யோகியின் அடையாளமாகும். எந்த யோகி கவலையற்றவராக இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்படுகின்றாரோ அவர் உண்மையில் சிரேஷ்ட ஞானியே இல்லை. இது யோசிக்க வேண்டிய விஷயமாகும். யாரும் சுயம் பகவானே உதவியாளராக இருக்கின்றார். யாருடைய பொறுப்புகளை அவரே எடுத்து கொண்டிருக்கிறார். யார் அவர் மீது சுயம் பலியாகி இருக்கிறாரோ அவர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறார். குழந்தைகளே, அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் லேசாக ஆகிவிடுங்கள். மேலும் எவ்வளவு அழகான விஷயங்களை கூறியுள்ளார். எந்த தந்தை முழு உலகின் சுமைகளையும் எடுத்துக்கொள்கின்றாரோ அவர் தனது குழந்தைகளின் சுமைகளை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? நம்பிக்கை வையுங்கள். பாபாவை தெரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையை காட்டிலும் பெரிய விஷயம் தெரிந்து கொள்வதாகும். ஏனெனில் தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்பிக்கையே ஏற்படுகின்றது. ஒருவேளை நாம் பாபாவை சரியான முறையில் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அவரது மகா வாக்கியத்தின் மீதும் நடைமுறை ரூபத்தில் அவர் மீதும் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். மேலும் நாம் முழுவதும் கவலையற்றவராக ஆகிவிடுவோம். அவர் கூறியிருக்கிறார், அன்பாக அழையுங்கள். என்னுடைய பாபா, இனிமையான பாபா, வாருங்கள். அவர் வருவதற்கும் உதவி செய்வதற்கும் கட்டுப்பட்டிருக்கின்றார். நமக்கு இதில் நம்பிக்கை இருக்கின்றதா? அல்லது நமக்கு இதில் நம்பிக்கையே வருவதில்லையா? என்ன, நாம் பாபாவை அழைப்பதா? நாம் அனைவரும் இன்று முழு நாளும் பெருமையில் இருப்போம். சர்வசக்திவானின் குடைநிழல் என் தலை மீது இருக்கின்றது. இதை காட்சியாக பாருங்கள். ஒரு பெரிய விசாலமான குடைநிழல், பகவானுடைய குடைநிழல். யோசித்து பாருங்கள், எப்படி சுயம் பகவான் பாடிகார்டாக ஆகிவிட்டார். எவ்வளவு அழகான அனுபவம் ஏற்படும். இந்த அழகான குடைநிழலில் மாயா வர முடியாது, பிரச்சனைகள் வர முடியாது, பயம் வர முடியாது, எந்த பூதமும் பிரவேசமாக முடியாது. பயிற்சி செய்யுங்கள். முழு சக்திகளும் இதில் பிராப்தியாக கிடைத்து விடுகின்றது. இயற்கையும் கூட ஒத்துழைப்பு கொடுக்கும். நாம் அனைவரும் தன்னைத்தானே பாபாவுடைய குடைநிழலுக்குள் கொண்டு வருவோம். இதன் மூலம் நமது ஸ்திதி மிகவும் அழகானதாக ஆகிவிடும். நிரந்தரமாக இந்த குடைநிழலின் கீழே சிரேஷ்டமான அனுபவங்களை செய்து கொண்டே இருப்போம். பகவானுடைய குடைநிழல் மற்றும் பாபாவை ஆவாகனம் செய்து கொண்டே இருப்போம். இந்த இரண்டு பயிற்சிகளையும் விசேஷமான முறையில் முழு நாளும் செய்து கொண்டே தன்னை பாபாவுடைய குடைநிழலுக்கு கீழேயே இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். காரியங்கள் செய்து கொண்டே குடைநிழலுக்கு கீழே, உணவு அருந்தும் போதும் குடைநிழலுக்கு கீழே இருக்கிறீர்கள். ஆஃபீஸ் செல்லும் போதும், அங்கே அமர்ந்திருக்கும் போதும், அல்லது கடையில் அமர்ந்து கொண்டே குடைநிழலுக்குள்ளேயே இருங்கள். யோகாவும் செய்யுங்கள். நான் ஒரு ஃபரிஷ்தா குடைநிழலுக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். பிறகு பாருங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தம், எத்தனை அழகான அனுபவங்கள் ஏற்படுகின்றன என்று. அதாவது குடைநிழலுக்கு கீழே நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாகவே இருக்கின்றோம்.
திருடர்கள் மீதும் பயமில்லை, எந்த ஆபத்துக்கள் மீதும் பயமில்லை. நஷா ஏற்பட்டு விட்டாலே போதும். யாருக்கு சுயம் பகவானே துணையாக இருக்கின்றாரோ, யார் மீது அவர் சுயம் குடைநிழலாக அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கு என்ன பயம் இருக்கப் போகிறது? மேலும் ஒவ்வொரு மணி நேரமும் பாப் தாதாவை அழைப்போம் மற்றும் உணருவோம். நான் அழைத்தவுடனே அவர் வந்துவிடுகின்றார். மேலும் என் தலை மீது கை வைத்து கூறுகின்றார், சொல் குழந்தாய், என்ன சேவை? ஓம் சாந்தி.